ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூஜா. இன்னைக்கு சாரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாரீ பின்னிங் செக்ஷன், செகண்ட் சாரீ ப்ளீட்டிங் செக்ஷன், தேர்ட் சாரீ அயனிங் செக்ஷன், ஃபோர்த் பாக்ஸ் ஹோல்டிங் செக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பின்னிங் செக்ஷன் சொன்னேன்னா, ஸோ நம்ம இப்போ பல்லு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பல்லு பார்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கேஷுவலாக நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. லென்த்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கால எவ்வளோ வேணுமா எடுத்து வச்சுட்டு, ஸோ அந்த முந்தானி சைடில் ஒரு பின் குத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ பின் குத்தியாச்சு, நல்லா தெரியுதா? நானும் பின் குத்திருக்கேன். இப்போ வந்து அந்த எடுத்துட்டு அந்த முந்தானி மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அப்படியே உங்கள் இடுப்பு அளவு சுற்றி வந்துட்டு, நான் சுற்றுறேன்னா சுற்றிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஃபிட்டாக வேணுன்னா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஃபிட்டாக வச்சுக்கிட்டு உங்கள் முட்டி, உங்கள் ரைட் சைட் முட்டியில் அளவு பாருங்கள். அளவு பார்த்துட்டு அந்த முட்டியாண்ட ஒரு பின்னு குத்துங்க. ஸோ 3 பின் சாரி 2 பின் ஆகிடுச்சா? இப்போ தேர்ட் பின் குத்தணும். இப்போ தேர்ட் பின் எங்கன்னா, ஃபஸ்ட்டு சொருவோம்ல புடவைய, அந்த இடத்தாண்ட வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்கேருந்து சுற்றி, நான் இப்படி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தொப்பல் இருக்கும்ல, அந்த சைடாண்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பின் குத்தணும். அங்கே கரெக்டாக உங்களுக்கு எங்கே சென்டர் பார்ட் இருக்கோ அங்கே பின் குத்தணும். ஓகேவா? பின் குத்தியாச்சு. இப்போ பின்னிங் செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ சாரீ வந்து ப்ளீட்டிங் பண்ணுற செக்ஷன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது செகண்ட் ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்ல கவனமாக பாருங்கள். உங்கள் பல்லு பார்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு, அதாவது உங்கள் செஸ்ட்டை மறைக்கிற அளவு பெருசாக வச்சுட்டு, உள் சைடை வந்து குட்டி குட்டியாக நம்ம இப்போ வைக்க போகிறோம். பாருங்கள், வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள். எனக்கு இவ்வளோ அளவு ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பெருசாக வச்சுக்கிட்டேன் செஸ்ட்டை மறைக்கிறதுக்கு. அண்ட் உள்ளே பாருங்கள், நான் குட்டி குட்டி குட்டியாக வைக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 and 12 ஃப்ளீட்ஸ் வேணும். நான் வந்து இப்போ வந்து 8 தான் வைக்க போகிறேன். எனக்கு 8 கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அப்போ வச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கார்ஜியஸாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்வையாகவும் இருக்கும். ஸோ வச்சுட்டு இப்போ பின் குத்திட போகிறேன். அதெல்லாம் நல்லா செக்ஷன் பண்ணிக்கிறேன். செக்ஷன் பண்ணிவிட்டு பின் குத்துறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பின் குத்தியாச்சு. இப்போ வந்து உங்கள் வீட்டில் எதனா ஜன்னல் இருந்துச்சுன்னா, இல்லை கதவு இருந்துச்சுன்னா, அதை கிளிப் போட்டு அதை மேட்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செக்ஷன் பண்ணோம்ல, அது ஒன்று ஒன்றா கையால், ஒவ்வொரு ரைட் சைடு கையும் லெஃப்ட் சைடு கையும் உள்ளே விட்டு செக்ஷன் பண்ணி அதை அழகாக மடிப்பெல்லாம் எடுத்து விடுறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் இந்த ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங் கற்றுக்கினேன். எனக்கு ஃபஸ்ட்டு வரவே இல்லை. ஆனால் ரெகுலராக நான் கண்டினியூஸாக பண்ண எனக்கு சூப்பராக வந்துச்சு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்தாங்க. இந்த சாரீ டிராப்பிங் ப்ரொஃபஷ்னல் எனக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து நான் பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு இப்போ பின் பண்ண சைடை மேலே தூக்கி அதை ஒரு கிளிப் போட போகிறேன். ஓகேவா? இந்த பின்னிங் செக்ஷன் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு பார்ட் வச்சோம்ல, அங்கே நம்ம பல்லு பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பின் குத்துறோம்ல அளவெடுத்து, அந்த வரையும் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஒரு அழகழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு பின் பண்ணணும். இப்போ நம்மளோட பின் வந்துடுச்சு பாருங்கள், அங்கே தெரியுதா? நம்ம பின் செக்ஷன் பண்ணுமே பல்லு பார்ட்டில், அது வந்துடுச்சு. ஸோ அது வரையும் ஒரு பின் குத்திடலாம். நான் ஏன் மேலே ஒரு பின் குத்துறேன் கீழே ஒரு பின் குத்துறேன் பார்க்குறீங்கன்னா, அது மடங்கும் போது கொஞ்சம் குச்சாக தெரியனால இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீட்டமாக எடுத்துகிட்டு பல்லு சைடில் இன்னொரு பின் குத்துறேன். தூக்கின்னு நிற்காமல, அது மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ ஸோ பல்லு பார்ட் சைட் முடிஞ்சிடுச்சு, ப்ளீட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சென்டர் ஃப்ளீட் தான் வைக்க போகிறோம். ஒன்றா ஃப்ளாட்டாக அடுக்கிக்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராகவே அயனிங் பண்ணுவேன். அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷினில் அயன் பண்ணுவேன். எனக்கு ஃப்ளீட்ஸை ஃபுல் பாடியில் கவர் பண்ணிவிட்டு ஒன்றா பார்த்து வச்சுட்டு கரெக்டாக எனக்கு ஃபுல்லாக அமைஞ்சிட்டு அயன் பண்ணுவேன். உங்கள் கிளைண்ட் கிட்டே கேட்டுக்கோங்க, இல்லை மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செஸ்ட் ஃபுல்லாக மறையணுன்னா செஸ்ட் ஃபுல்லாக எடுத்துக்க ஒரு டேப் மாதிரி எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு செல்ஃபாக தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக மறைஞ்சிக்கிச்சு. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
ஸோ அயனிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு முட்டியாண்ட ஒரு பின் குத்துனோம்ல, இப்போ அது வரப்போகுது பாருங்கள். அப்படியே இழுத்து வச்சா அந்த பின் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உள் சுத்து பண்ணோன்னா அடுத்தது அந்த பின்னும் இப்போ வந்துடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ப்ளீட் பண்ண போகிறோம், சென்டர் ப்ளீட். ஸோ சென்டர் ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. உங்கள் முட்டியாண்ட இது வச்சல அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்கள் கையில் உங்கள் ரைட் சைடு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் வேணும், கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ஒரு பின் குத்தக்கூடாது, ஓகேவா? அதை ஒழுங்காக ஃப்ளீட் வைக்கணும் குட்டி குட்டியாக. பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை அடுக்கடுக்காக வச்சு அப்புறமா தான் பின் குத்தணும். இப்போ அடுக்கடுக்காக வச்சுட்டேன். இப்போ பின் குத்த போகிறேன். ஸோ மேலே மட்டும் பின் குத்தக்கூடாது, எண்ட் ஆஃப் த பார்ட் வரையும் பின் குத்த போகிறோம். இப்போ வந்து அப்படியே உங்களால் பண்ண முடியாது. அதையும் கிளிப் எடுத்து மேலே எதனா ஸ்டாண்டில் எதனா குத்திட்டு, இல்லைனா ஜன்னல் மாதிரி பார்ட்டில் குத்திட்டு, நான் பாருங்கள் ஜன்னலில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கீழ் பார்ட்டை நான் செக்ஷன் பண்ணி பின் குத்த போகிறேன். செக்ஷன் பண்ணிட்டேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ பின் குத்திட்டேன்னா இப்போ சென்டரில் அதே மாதிரி செக்ஷன் மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கடுக்காக வச்சுட்டு அங்கே ஒரு பின் குத்த போகிறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளீட்டிங் செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் செக்ஷனுக்கு இப்போ போக போகிறோம். தேர்ட் செக்ஷன் என்னது? அயனிங் செக்ஷன். இது மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் திவான் இருக்கும், என்கிட்ட அயனிங் ஸ்டீமரும் இருக்குது. ஓகே, ப்ளீட் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பல்லு பார்ட்டை அயனிங் பண்ணிக்கலாம். எதனா வெளில அட்ஜஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதை உள்ளே விட்டு கையால் உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் கொடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஸ்லோவில் வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். ஸோ பல்லு பார்ட்டோட ஃப்ரண்ட் செக்ஷன் வந்துருச்சு. செஸ்ட்டில் வைப்போம்ல, அதை அழகாக அடுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ இது அயனிங் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். அயன் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஸ் கொடுங்க அயனிங்கில், அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் சென்டர் ஃப்ளீட்டும் வந்துச்சு, அதையும் நல்லா ப்ரெஸ் கொடுத்து அயன் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபோர்த்து செக்ஷன் பாக்ஸ் ஹோல்டிங். இதை வந்து இருக்குதுல்ல, அதை அப்படியே கவுழ்ந்த மாதிரி போட்டுட்டு, நான் காட்டுறேன்ல, கவுழ்ந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள், கவுழ்ந்த மாதிரி போட்டுட்டோமா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு முந்தானி வந்து பல்லு பார்ட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். உள் சுத்து வந்து நம்ம பக்கம் இருக்கும். அது வந்து பாக்ஸ் ஹோல்டிங் மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவு தான் பாக்ஸ் ஹோல்டிங் இருக்க போகுது. இப்போ வந்து உங்கள் பல்லு பார்த்து எடுக்கிறேன் பாருங்கள், அதே எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்கள் பின் எங்கே இருக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் பாக்ஸ் ஹோல்டிங்கில். ஃபோர்த்து செக்ஷன் முடிய போது பார்த்துட்டு போங்க. ஓகே, அழகழகாக ஃப்ளீட்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்கள் மெயின் சொல்லி தர போகிறேன். ப்ரீ ப்ளீட்டிங்கில் ஃப்ரண்ட் செக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக தெரியணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஒரு பின் குத்திக்கிறேன் பாக்ஸ் ஹோல்டிங்கில், இங்கே ஒரு பின்னும் சைடில் ஒரு பின்னும் குத்திக்க போகிறேன், பக்கத்துலேயும் ஒரு பின் குத்த போகிறேன் பாருங்கள். அதுதான் ஏன்னா ப்ரீ ப்ளீட்டிங்கில் நல்லா அட்ராக்டிவாக தெரியணும். ஸோ அதை அப்படியே எடுத்து அலேக்காக எடுத்து என் கால் பக்கம் இடுக்கில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வெளியே காட்ட போகிறோம். அதை அப்படியே வச்சுட்டு இப்போ பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிடுறேன். எந்த அளவு இருக்கணும்னா, நீங்கள் ஃப்ரண்ட் செக்ஷன் தெரியுதுல, அந்த அளவு வரையும் உங்களுக்கு மடக்கணும். அதுக்கு வெளிப்பட்டு நீங்கள் மடக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷன் ஒழுங்காக வராது. பாருங்கள், நான் உள்ளே சொருகிறேன் பாருங்கள், அந்த செக்ஷன் வரையும் தான் உங்களுக்கு வரணும். இப்போ பண்ணிவிட்டு அதை அப்படியே மடக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே இழுத்து வச்சுட்டா ஃப்ரண்ட் செக்ஷன் வந்துடும், ஒழுங்காக பர்ஃபெக்டாக வந்துடும். எடுத்து விட்ட பின்னெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் உள்ளெல்லாம் போடணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் வெளில போட்டுட்டு ஒரு பக்கம் உள் சைடில் குத்த போகிறேன். முடிஞ்சிடுச்சு. இது வந்து உள்ளே போட்டுரு போகிறேன்.
இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கும் ஒரு 20 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக பெயின் இருக்கும் இது கற்றுக்கும் போது. இதெல்லாம் தாண்டி தான் இதை கற்றுக்க முடியும். ஓகே, என் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறமா சந்திக்கலாம் வீடியோவில். பாய்.